ஹலோ மக்களே வணக்கம். இப்போ நான் ஒரு கேள்வி யோகேஷ் கிட்ட கேட்க போகிறேன். அதுக்கான ஆன்சர் அவர் எப்படி தான் சொல்கிறான்னு பார்ப்போம். யோகேஷ், என் ஹஸ்பண்டை ஒய்ஃப் வந்து வாடா போடான்னு சொல்லி பேசுகிறாங்கல்ல, அதை பற்றி நீ என்ன நினைக்கிற? அதுக்கு என்ன ஆன்சர் சொல்லு. சொல்லு. நோ கமெண்ட்ஸ். ஒன்னே சொல்றதுக்கு இல்லை, அவங்கவுங்க மனசுலேருந்து வர்றது, அது நம்ம ஆரம்பத்துலேருந்து விட்டது, அதுக்கு எதுவும் பண்ண முடியாது. அது வந்து என்ன பண்ணி மனசுலேருந்து சொல்கிறேன், அதை நம்ம அப்போத்துலேருந்தே கண்ட்ரோல் பண்ணிருக்கணும். லவ் பண்ணும்போது நல்லா இருக்கு, இனி என்ன அவங்க என்ன பேரை விட்டு தான் கூப்பிட்டுருப்பாங்க. இல்லை என்ன வாடா போடானே கூப்பிடு, அப்போ தான் கொஞ்சம் ஃபிட் ஆக முடியும், க்ளோஸ் ஆக முடியும்னு நம்ம அப்போ விட்டது. இப்போ எல்லாரும் முன்னாடி அம்மா முன்னாடி வாடா போடா எல்லாரும் முன்னாடி வர வைக்கிறது, வெளில ரோட்ல இருக்குமா என்னடா வேணும் உனக்கு கேக்குறது. அது உண்மையான அன்பு யோகேஷ். அது மனசுல இருந்து அது ஆரம்பத்துல இருந்துச்சு, இப்ப அது வேணான்ற. கல்யாணம் ஆகி 8 வயசுல பையன் இருக்காங்க, பசங்க இருக்காங்க, ஓகேங்களா. இன்னி வரையுமே என்ன வாடா போடான்னு அப்பா பசங்க சண்டை வந்தா கூட ஒரு சில நேரத்துல வாடா போடா கூப்பிடுங்க, அந்த மரியாதை போயிடும். அது ஆரம்பத்திலேயே எல்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும். சப்பாதி அந்த மாதிரி கூப்பிட கூடாதா? தனியா இருக்குமா நீ கூப்பிட்டுக்க, எப்படி வேணா கூப்பிட்டுக்க, கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப கூட யார் சொல்றது அந்த மாதிரி கூப்பிடாதுன்னு சொல்ல, தனியா இருக்கும்போது அது வராது, திருப்பிலாம் வராது, அது அவ்வளவுதான், அந்த காலம் முடிஞ்சு போச்சு, அது அவ்வளவுதான்டா. நான் தான் மக்களே. அது எப்ப பார்த்தாலும் யோகேஷ் என்னடா பண்ற, கோபத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம்ல போவேன். அது வந்தது என்ன பண்ண முடியும்?